ஹலோ யோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2026 நம்ம அடுத்து பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா மதுரையில இருக்கிற தியாகராஜா காலேஜோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். தியாகராஜா காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன். இங்க வந்து எய்டட் ப்ரோக்ராம் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் இருக்கு. இங்க இப்போ வந்து உங்களுக்கு யூஜி ப்ரோக்ராம் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இங்க எய்டட் கோர்சஸ் என்னென்ன இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் என்ன இருக்கு, யூஜில என்ன, பிஜில என்ன, தென் இந்த காலேஜோட அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் என்ன, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, இது மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஃபுல்லாவே நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் ஸ்கிப் பண்ணுங்க, அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். தியாகராஜா காலேஜ் மதுரை. இந்த காலேஜோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா tcarts.in. இதுதான் வந்து இந்த காலேஜோட வெப்சைட்டு. இந்த காலேஜோட வெப்சைட்ல நீங்க ஃபுல்லா ஃபர்ஸ்ட் போனோடனே உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் சொல்லிட்டு இருக்கும். நீங்க இதை கிளிக் பண்ணனாலே உங்களுக்கு டேரக்டா உங்களுக்கு அட்மிஷன் பேஜுக்கு உங்களுக்கு போயிடும். சரிங்களா? நீங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம். அண்டர் கிராஜுவேட் எய்டட் ப்ரோக்ராம் நீங்க அப்ளை பண்றதா இருந்தா உங்களுக்கு தனியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்ல செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் அப்ளை பண்றதா தனியா கொடுத்துருக்காங்க. தென் போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் வந்து எய்டட் தனியா, தென் செல்ஃப் ஃபைனான்சிங் தனியா கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு எம்பிஏ ப்ரோக்ராம் ஓகேங்களா அப்ளை பண்றது தனியா கொடுத்துருக்காங்க. தென் அதோட பாஸ்போர்ட் தனியா கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி நீங்க அப்ளை பண்றது எப்படி அப்படின்னு சொல்லுங்க, தமிழ் வீடியோ கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் வீடியோ கொடுத்துருக்காங்க. நீங்க பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்போர்ட் பார்ப்போம். பாஸ்போர்ட் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி அப்ளை பண்றது சொல்றேன். தென் பாஸ்போர்ட் டோட்டலா வந்து 27 பேஜ் கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் 27 பேஜஸ்ல இல்ல ஃபர்ஸ்ட் வந்து மிஷன் இந்த மோட்டோ இதுல கொடுத்துருக்காங்க. முக்கியமா உங்களுக்கு சொல்ல தியாகராஜா காலேஜ்ல எந்த ஒரு டொனேஷன் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அட்மிஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிஸ் ஆன் வந்து மெரிட் பேசிஸ்ல மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டாங்க. தென் இங்க வந்து நாக்ல A++ கிரேட் இணையரம் வாங்கி 20வது ரேங்க்ல இருக்காங்க. தென் ஐசிசில உங்களுக்கு இன்பிடிஎல்லையும் உங்களுக்கு பெஸ்ட் லோக்கல் சாப்டர் இருக்கிறாங்க. காலேஜ் 1949ல உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது பத்தி டீட்டெயிலா சொல்லிருக்காங்க காலேஜ் பத்தியும். தென் காலேஜோட ப்ரொஃபைல் உங்களுக்குலாம். தென் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்ல மேனேஜ்மெண்ட் காமர்ஸ் கோர்சஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, பிபிஏ, பிபிஏ, பிகாம், தென் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், தென் பிகாம் ஹானர்ஸ், தென் பிகாம் ஃபின்டெக் இருக்கு. பிஜி கோர்சஸ்ல உங்களுக்கு எம்காம் இருக்கு, எம்பிஏ இருக்கு. தென் அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தென் பிசிஏ, தென் பிஎஸ்சி ஐடி இருக்கு. பிஜில எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இருக்கு. தென் சயின்ஸ் கோர்சஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, பிஎஸ்சி சைக்காலஜி இருக்கு. தென் பிஜி கோர்சஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பாட்னி, எம்எஸ்சி ஜுவாலஜி, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி இந்த கோர்ஸ்ல இருக்கு. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்ல பண்ணி தராங்க சொல்லிட்டு சைட்லயே கொடுத்துருக்காங்க. தென் ஆர்ட்ஸ் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் யூஜியில உங்களுக்கு பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்கு. தென் பிஜி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்பிஏ தமிழ், எம்பிஏ இங்கிலீஷ், எம்பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்கு. இதுல என்னென்ன கோர்சஸ் எய்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எய்டட் வந்து உங்களுக்கு இதுல மென்ஷன் பண்ணல. ஷிஃப்ட் 1 பொறுத்த வரைக்கும் எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் யூஜி அண்ட் பிஜி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 8:30 to 1:35 வரைக்கும் இருக்கும். ஷிஃப்ட் 2 பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் யூஜி அண்ட் பிஜிக்கு வந்து 2 to 6:45 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் காலேஜோட ஹைலைட்ஸை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்க பார்த்துக்கோங்க. தென் காலேஜோட பிளேஸ்மெண்ட், தென் ஹையர் ஸ்டடீஸை பற்றியும் அந்த டீட்டாவும் கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஹையர் ஸ்டடீஸும் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? தென் என்டர்பிரினர்ஷிப்ஸ் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து ஹேண்ட்ஸ் ட்ரைனிங் வந்து என்டர்பிரினர்ஷிப் கொடுத்துருக்காங்க. தென் யூஜி ப்ரோக்ராம்ல எய்டட் ப்ரோக்ராம் எது சரிங்களா அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிஏ தமிழ் எய்டட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ தமிழ், உங்களை 12th பிஏ தமிழ், இங்கிலீஷ் அண்ட் பிஏ எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம். சரிங்களா? உங்களுக்கு எந்த குரூப்பாக இருந்தாலும் 12th நீங்க எடுக்கலாம். தென் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிபிஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமர்ஸ்ல காமர்ஸ் ஆர் அக்கௌண்டன்சி இருக்கணும். காமர்ஸ் ஒகேஷனல் தென் அதர் சப்ஜெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். தென் காமர்ஸ் குரூப் ஓகேங்களா. பிகாம் காமர்ஸ் குரூப் நான் அக்கௌண்டன்சி இல்லை காமர்ஸ் ஒகேஷனல் இருக்கணும். தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, தென் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, தென் பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் ப்ரோக்ராம். தென் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ தமிழ் இருக்கு, பிஏ இங்கிலீஷ் இருக்கு, பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம், தென் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், தென் காமர்ஸ், தென் பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் ஹானர்ஸ், பிகாம் ஃபின் டெக்னாலஜி இருக்கு.
then BSc Mathematics, BSc Physics, BSc Chemistry, then BSc Biotechnology, BSc Microbiology, BSc Computer Science, BSc Data Science, BSc Computer Science and Artificial Intelligence, and BCA, then BSc IT, then BSc Psychology. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி ஆன்லைன்ல NPTEL கோர்சஸ் பண்றாங்க. தென் டிசிலேயே உங்களுக்கு ஆன்லைன் கோர்சஸ் வந்து இங்கே பண்ணிட்டு இருக்காங்க கோர்ஸ்லாம் சொல்லிட்டு மோக் மூலியமா. தென் அதே மாதிரி பிஜி எய்டட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MA தமிழ், MA இங்கிலீஷ், MA எக்கனாமிக்ஸ், MA மேத்தமெட்டிக்ஸ், சாரி MSc மேத்தமெட்டிக்ஸ், MSc பிசிக்ஸ், MSc கெமிஸ்ட்ரி, MSc பாட்னி, MSc ஜுவாலஜி இருக்கு. தென் PhD ரிசர்ச் ப்ரோக்ராம் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் வந்து அவைலபிள் இருக்கு. செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MCOM, CME இன்டகிரேட்டட் கோர்ஸ், தென் MBA, then MSc Mathematics, MSc Chemistry, MSc Computer Science, MSc Microbiology, MSc Biotechnology, MSc Psychology அவைலபிள் இருக்கு. என்டர்பிரினர்ஷிப்ஸ்ல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் போட்டாங்க, ரெப்யூட்டேஷன் இன்ஸ்டிடியூஷன் மூலியமா என்னென்ன MOUs வந்து போட்டிருக்காங்க, நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றியும் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வியூ கொடுத்துருக்காங்க. அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல என்னென்ன கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்றாங்க, என்னென்ன கிளப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு ஓகேங்களா. தென் ஸ்காலர்ஷிப்ஸ் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்களா கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் உங்களுக்கு வந்து யார் யாருக்கு என்னென்ன எலிஜிபிள் வரும்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல், ஈக்யூஎஸ்சி லேர்னிங் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து 3% ஆஃப் சீட்ஸ் வந்து யூஜில வந்து ரிசர்வ் பண்றாங்க, 2% ஆஃப் சீட்ஸ் வந்து பிஜில அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் NCC கிரேட்ஸ் மூலியமாவும் உங்களுக்கு இங்க கோட்டாஸ் வந்து இருக்கு. A சர்டிபிகேட் இருக்கணும், யூஜியை பொறுத்தவரைக்கும், பிஜியை பொறுத்தவரைக்கும் C சர்டிபிகேட் வந்து இருக்கணும். தென் எக்ஸ் சர்வீஸ்மேன், தமிழ்ல ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அந்தமான் நிக்கோபார், டிசபிள் பர்சன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து கேட்டகரிஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்க அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வெப்சைட் பண்ணிக்கணும். அட்மிஷன்ஸ் 2026 சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணணும். UG அண்ட் பிஜில நீங்க வந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் உங்க நேம் அண்ட் மெயில் ஐடி கிளிக் பண்ணீங்கன்னா உங்க யூசர் ஐடி அண்ட் ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி கிரியேட் ஆகும். தென் அதுக்கப்புறம் உங்க நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க டேட்டாஸ் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். தென் சர்டிஃபிகேட்ஸ்ல அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க ஃபில் பண்ணி அப்ளை பண்ணி UPI மூலமா இது பண்றதுக்கு. தென் லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு UG ரிசல்ட்ஸ் வந்து 10 days வந்து டைம், பிஜிக்கு வந்து May 16 வந்து லாஸ்ட் டேட் சொல்லிருக்காங்க. தென் இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மட்டும் தான். நீங்க எல்லா டீடைல்ஸும் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. நீங்க அப்ளிகேஷன் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். தென் எல்லா இன்ஸ்டிமேஷன்ஸும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர். தென் நீங்க வந்து எல்லாமே கம்யூனிகேட் நீங்க கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ப்ரொவிஷனல் செலக்ஷன் ஆர்டர்ஸ் வந்து சென்ட் உங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி தான் உங்களுக்கு வரும், எந்த ஒரு கேபிடேஷன்ஸ் கிடையாது. தென் SC/ST பொறுத்த வரைக்கும் எய்டட் ப்ரோக்ராம் UG அண்ட் பிஜிக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க அப்ளை பண்ணலாம். தென் பிஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க 5 செமஸ்டர் மார்க் ஷீட்டை வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம். தென் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்க அப்லோட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் பே பண்ண ரீஃபண்ட் எந்த இதுவுமே ஆஃப்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. தென் ஹாஸ்டல் அகாமடேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஹாஸ்டல் அகாமடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஹாஸ்டல்ஸ் தான் நீங்க வந்து அட் டைம் ஆஃப் அட்மிஷன் என்ன பண்றது அது சொல்லிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் கம் ப்ரியாரிட்டி பேசிஸ் மட்டும்தான். இந்த ரிசர்வேஷன்ஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா த்ரூ கவர்மெண்டோட நார்ம்ஸ் படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாகவே இந்த பாஸ்போர்ட்ஸ்ல எல்லா தகவலுமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஃபீஸ் டீடைல்ஸை பற்றி இதில் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஃபீஸ் டீடைல்ஸை பற்றி உங்களுக்கு எந்த இதுலையுமே வெப்சைட்லையுமே அவைலபிள் இல்லை ஃபீஸ் டீடைல்ஸை பற்றி. இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு MBA ப்ரோக்ராமே தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் வீடியோவை செக் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னோட எய்டட் ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ ஃபர்ஸ்ட் உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இல்லைங்களா என்ன சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்க நேம் அண்ட் மொபைல் நம்பர் கூட கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்க மெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு ஒரு OTP வேணும். அதுக்கு வந்து நீங்க லாகின் பண்ணீங்கன்னா பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் ஆகலாம். தென் அதுக்கு ஒரு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்க மெயில் ஐடி தென் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க வந்து லாகின் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும் இருக்கும். தென் அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீடைல்ஸ், தென் அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்து உங்களோட பேமெண்ட் வந்து கேட்கும் சரிங்களா. நீங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுங்க. நீங்க எத்தனை கோர்சஸ் வேணா நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க அப்ளை பண்ணுறது தகுந்த மாதிரி நீங்க அப்ளிகேஷன் சார்ஜஸ் உங்களுக்கு மாறும் சரிங்களா. இதுதான் கொடுத்துருக்கிறது. நீங்க அப்ளை பண்றவங்க நீங்க டெஃபினட்டா ஃபுல் வீடியோ நீங்க அப்ளை அவங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்காங்க ஃபுல்லா நீங்க செக் பண்ணிக்கோங்க. தென் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கீழே தகவல் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷனை பொறுத்து அது வந்து ஓப்பன் இல்லை. ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுமே ஓப்பன் ஆகல சரிங்களா. ரெண்டுமே இல்லை, அவைலபிள் இல்லை. நீங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெயினா என்ன சொல்றீங்கன்னா உங்க ஓன் மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல இன்டிமேஷன் கொடுப்பாங்க.
செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் மஸ்ட் பே அப்ளிகேஷன் ஃபார் ஈச் ப்ரோக்ராம், ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்க கம்ப்ளீட்டா கோத்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா டீடைல் பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் பத்தியும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா அதையும் வந்து உங்களுக்கு தனியாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் என்னென்ன கோர்ஸ்ல பார்த்துருக்காங்க, உங்களுக்கு என்பிஎல் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்பிஎல் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எல்லா டீடைல் தகவலுமே உங்களுக்கு கரெக்டா இது உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேற்கொண்டும் உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும்னா கவுண்ட் பண்ணுங்க. நீங்க அடுத்து எந்த காலேஜ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா நம்ம அடுத்து என்ன காலேஜை பத்தி உங்களுக்கு தகவல் வேணும்னா நீங்க சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.